அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்நாளில் மிகவும் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த பணம் நம்ம கையில் ஈஸியாக கிடச்சிடுச்சுன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். நமக்கு தடையின்றி பணம் வரவும், வீண் விரைய செலவுகள் குறையவும், யார்கிட்டையாவது நம்ம கொடுத்த கடன் நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கும் இந்த ஒரு வழிபாடை பண்ணலாம். அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், செய்கிற தொழிலில் வருமானம் பல மடங்காக கிடைக்கணும், கடன் பிரச்சனை இல்லாமல் வாழணும். இப்படி நினைக்கிற அனைவருமே எந்த ஒரு பிரார்த்தனைக்காகவும் வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், வருமான வளர்ச்சி ஏற்படணும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கணும், இப்படின்னு நினைக்கிற அனைவருமே நாளைக்கு காலையிலேருந்து இரவு நீங்கள் 8 மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் இந்த வழிபாடு பண்ணலாம். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. இந்த 2 வழிபாடை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அதாவது நாளைக்கு உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலில் எங்கே இருந்தாலும் துளசி செடி இருந்துச்சுன்னா அந்த துளசி செடிக்கிட்ட நீங்கள் எப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிக்கோங்க. தாலி சரடு இருக்குது பாருங்கள், மஞ்சள் நிறத்தில் இருக்குல்ல கயிறு, தாலி கயிறு, அதை வாங்கிக்கோங்க. அதை எடுத்துகிட்டு போய் துளசி செடிக்கு பக்கத்தில் போய் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எது வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம். அந்த கயிறை கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய தேவைகள் என்னென்னவோ அதை சொல்லிக்கொண்டே இந்த கயிறை 3 முடிச்சு போடுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அதுபோல் ஒவ்வொரு முடிச்சு போடும்போது உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். என்ன வேண்டுமோ அதை கேளுங்க. மேக்ஸிமம் 1-2 பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய சொன்னீங்கன்னா லேட் ஆகும் நடக்கிறதுக்கு. ஒரு மேக்ஸிமம் 3 பிரார்த்தனையை சொல்லிக்கோங்க. இப்படி சொல்லி முடிச்சுட்டு அப்படி நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு முடிச்சு போடும்போது உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். இது போல் 3 முடிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த கயிறை உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு இடது கையால் மூடிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த கயிறை அந்த துளசி செடிக்கு கட்டி விடுங்க. இது திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கூட கட்டலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த வழிபாடை பண்ணலாம். இப்படி அந்த கயிறை துளசி செடியில் நீங்கள் கட்டும்போது உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லும் போதும் மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னுடைய இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய அற்புத ஒரு பலனை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் மறக்காமல் வியாழக்கிழமை இந்த ஒரு வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஒரு வழிபாடு பண்ணுவதன் மூலமாக பணத்திற்கு தடை என்பதே வராதுங்க. வருடம் முழுவதும் பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். அந்த அளவுக்கு அற்புதமான வழிபாடு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யுங்க. எத்தனை வியாழக்கிழமை வேணாலும் நீங்கள் செய்யலாம், உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும். அதனால் இந்த வழிபாடு பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாளாவது மாதுளம் பழம் இருக்க பாருங்கள், அதை நீங்கள் தானமாக கொடுக்கணும். இப்படி தானமாக கொடுத்தீங்கனாலுமே உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் செய்கிற தொழில் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். பணம் இல்லை காசு இல்லை அப்படின்ற வார்த்தையே இருக்காதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அதனால் இந்த ஒரு பழத்தை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், வசதி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பழத்தை நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு நீங்கள் தானம் கொடுக்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் கிடைக்கும். நேரடியாக அந்த தானம் மகாலட்சுமி தாயாரிடம் போய் சேரும். அதனால் மறக்காமல் இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக பணம் சேருங்க. நீங்கள் செய்கிற தொழிலுக்கு இரட்டிப்பு வருமானத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். சும்மா இருந்தால் எதுவுமே கிடைக்காது. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறதான். நீங்கள் கொஞ்சமாவது உழைச்சால்தான் அதுக்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் கையில் 1 ரூபா கூட தங்க மாட்டேங்குது,
பணவரவு அதிகரிக்க மாட்டேங்குது, வீட்டில் ஒரு ரூபா கூட பணம் இல்லை அப்படின்றவங்க இப்போ சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு, அது கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய மிராக்கல் நம்பர், இந்த நம்பரை வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் நீங்கள் வைக்கலாம். அதாவது பீரோவில் எழுதி வைக்கலாம். பணம் காசு வைக்கிறீங்க பாருங்கள், அந்த இடத்துல எழுதி வைக்கலாம். உங்களுடைய பர்ஸ்லேயுமே இந்த நம்பரை எழுதி வைக்கும்போது பணமழை பொழியும். பர்ஸும் சரி, பீரோலையும் சரி, காசு இல்லாமல் இருக்காது, பணம் இருந்து கொண்டே இருக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 318,612,518,714. இந்த நம்பரை ரெட் கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னு, இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலர் பென்னால் எழுதி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும். பணமே இல்லை அப்படின்ற வார்த்தை இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காதுங்க. நம்பிக்கையோடு இந்த நம்பரை உங்களுடைய பீரோவில், கேஷ் பாக்ஸில், உங்கள் பர்ஸில் வச்சு பாருங்கள். அதே போல் தொழில் செய்கிற இடத்துலையுமே இந்த நம்பரை வந்து உங்கள் கல்லாப்பெட்டிலையுமே ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி அந்த இடத்துல நீங்கள் ஒட்டி வச்சிடலாம். உங்கள் கல்லாப்பெட்டியில் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவை இது ஏற்படுத்தி கொடுக்கும். செய்கிற தொழிலில் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த நம்பரை எழுதி வைங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.